Hi friends, welcome to Conquers Hindi News Analysis dated 17th August 2020. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேப்பிடான இன்எக்ஸ்பென்சிவ் சலைவா டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்துட்டு இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனா வைரஸ்க்கு டயக்னோஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து ஒரு சாம்பிள் எடுக்கணுமா, நம்மளோட செக்ரீஷன்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். இந்த செக்ரீஷன்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு என்ன பண்றாங்கன்னா ஸ்வாப்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்வாப்ஸ் அப்படிங்கும் போது டிவில பார்க்கும்போது மூக்குக்குள்ள விடுறாங்க, வாய்க்குள்ள விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்க்கும் போதே பயமா இருக்கும். இது கொரோனா வைரஸை தாண்டி இது எப்படி வந்துட்டு எடுக்க போறாங்கங்கிற பயத்திலேயே நிறைய பேர் போய் டெஸ்டிங் பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு அலிகேஷன்ஸும் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. அப்ப சிம்பிளா சலைவாவை யூஸ் பண்ணி கொரோனாவை டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கறத ஃபெசிலிட்டி வந்ததுக்கு அப்புறமாட்டி யூஎஸோட ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வி ஆர் கிவிங் ஆத்தரைசேஷன் எமர்ஜென்சி யூஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வெறுமன சலைவா சாம்பிள் கொடுத்தா மட்டும் போதும், அதை வச்சே நாங்க கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவோம். பிளஸ் இந்த மாதிரி பண்றதுனால எஃபிஷியன்சியாவும் இருக்கும். பிளஸ் ஷார்டேஜஸ் வந்துட்டு இந்த டெஸ்டிங் கிட்ஸுக்கே வந்துட்டு நிறைய ஷார்டேஜஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாசோஃபார்ஜினல் ஸ்வாப்ஸ் அப்படிங்கிற மெத்தடாலஜி. பிளஸ் இதோட காஸ்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இது மூலியமா பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல எவ்வளவு தூரத்துக்கு பாசிட்டிவ் காமிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான பாசிட்டிவிட்டி தான் காமிச்சது. பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்வாப்ஸ் வச்சு நம்மளோட ஸ்பெசிமென் இல்ல சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு டாக்டர் கண்டிப்பா வேணுமா. அந்த டாக்டர் இஸ் அ ப்ரொஃபஷனல். அவங்க வேற ஏதாச்சும் ஒரு கோவிட் பேஷண்ட் சீரியஸா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை கூட அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம். லேப் டெக்னீஷியன்ஸ் எடுப்பாங்க இல்லைன்னா. ஸோ அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஏற்கனவே ஹியூமன் ரிசோர்சஸ் எல்லாம் கம்மியா இருக்கக்கூடிய நேரத்துல இது ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட். அதாவது கொரோனா வந்துட்டு இருக்கு, ஒருவேளை அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறவங்க அவங்க வீட்டிலேயே வந்துட்டு சாம்பிளை கலெக்ட் பண்ணி அது அதுக்கப்புறமாட்டி டயக்னோஸ் கொடுத்துக்கலாம் அப்படிங்கறதான். சரி, இத சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுக்கு வந்துட்டு சில புரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே நாங்க ஓப்பன் சோர்ஸ்ல வந்துட்டு ப்ரொவைட் பண்றோம். அதாவது நாங்க பேட்டர்ன் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்க போறோம், இல்ல நாங்க வந்துட்டு இதை யாருக்குமே கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் கிடையாது. இந்த சலைவா டைரக்ட் சலைவா மூலியமா இந்த இந்த ஃபெசிலிட்டியை வந்துட்டு சலைவா டைரக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சலைவா டைரக்ட் வந்துட்டு எல்லா டயக்னோஸ்டிக் லேப்லயும் யூஸ் பண்ணலாம். என்ஜிஓஸ் வந்துட்டு இதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஒருவேளை இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷனா இருந்தது அப்படின்னா லைசன்ஸ் இஷ்யூ பண்ணி தான் நாங்க இந்த டெஸ்டிங் கிட்ட வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். வேறஸ் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே இந்த சாம்பிள்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதனால என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேவையில்லாத ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இதுல வந்துட்டு இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இட் ரெடியூசஸ் தி நீட் ஆஃப் ட்ரெயின்டு ஹெல்த் கேர் workers to collect samples. ஸோ சாம்பிள் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ட்ரெயின்ட் ஹெல்த் கேர் ஒர்க் வரணுங்கிற அவசியம் கிடையாது. செகண்ட், இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். கலெக்ஷன் பண்ணும் போதே ஹச்சுன்னு தும்மிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஃபெக்ஷன் அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்ல. இது அந்த மாதிரி தும்முறது இல்ல, சலைவாவை மட்டும்தான் கலெக்ட் பண்ணுவோங்கும் போது அடுத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் போறத ரெடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வந்துட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க, என்ன மூக்குக்குள்ள இதெல்லாம் விடுறாங்களேன்னு டெஸ்டிங்கே போக மாட்டாங்க. அப்ப இது ரொம்ப ஈஸியான டெஸ்டிங் மெத்தடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டெஸ்டிங் கம்பைலன்ஸ், அதாவது டெஸ்ட் எடுக்கணும்னு வரவங்களோட விகிதம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் தட் செல்ஃப் அட்மினிஸ்டரா வீட்லயே நீங்க வந்துட்டு இதை சாம்பிளை கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு அக்யூரேட் லெவல்ல நீங்களாவே பண்ணிக்கலாம். இன்னொருத்தரோட எதிர்பார்ப்பு தேவை கிடையாது அப்படிங்கிறது. பிளஸ் இந்த சலைவா சாம்பிளை ப்ரிசர்வ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வாப்ஸ் கலெக்ட் பண்ணும் போது ஒரு ஸ்டெர்லைஸ்டு இதுக்குள்ள போட்டு வைப்பாங்களா, அதே மாதிரி நம்மளோட சலைவாவும் ஸ்டெர்லைஸ்டு பாட்டில்ல தான் எடுக்க போறாங்க. ஆனா அதுக்கு எக்ஸ்ட்ரா தேவையா ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இட் டஸ் நாட் ரெக்வயர் ஸ்பெஷலைஸ்டு ரியேஜென்ட்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் நியூக்ளிக் ஆசிட் எக்ஸ்ட்ராக்ஷன். அதாவது இதை டயக்னோஸ் பண்ணும் போது ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா காம்பனன்ட் ஆட் பண்ணுவாங்க, அதுதான் reagents அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி வைரஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும். So this is on a positive edge அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. The next article that we will speak is Prime Minister Office denies right to information plea seeking info on Prime Minister Care Fund. சரி, எல்லாருக்குமே தெரியும் கோவிட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி
பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று ஓபன் பண்ணி யாரு வேணாலும் டொனேஷன்ஸ் பண்ணலாம். இந்த கோவிட் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்காக ஏதோ ஒரு இண்டிவிஜுவலும் டொனேஷன் பண்ணலாம், இல்ல ஒரு கார்பரேட் கம்பெனிஸும் டொனேட் பண்ணலாம், இல்ல ஃபாரின் டொனேஷன்ஸும் இதுல வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணி இது ஒரு பெரிய அமௌண்ட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமௌண்ட்டுக்குள்ள என்ன இருக்கு, நீங்க யார் யாருக்கு எவ்வளவு டிஸ்பர்ஸ் பண்ணிருக்கீங்க, என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல இத பத்தி யார் யாரெல்லாம் டீடைல்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுல என்னென்ன மாதிரியான அப்பீல்ஸ் இருந்தது, எவ்வளோத்த நீங்க டிஸ்போஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டு ஒருத்தவங்க ஆர்டிஏ ஆக்ட் போட்டிருக்காங்க. ஆர்டிஏ ஆக்ட் போட்டவர் வந்துட்டு ஹி இஸ் அண்ட் கமாண்டரேட் லோகேஷ் பத்ரா ரிட்டையர்ட். இவர் தான் வந்துட்டு போட்டிருக்காரு. இவர் வந்துட்டு கேட்ட இன்ஃபர்மேஷன் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்க இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு நாங்க பதில் கொடுக்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா கேக்குறீங்க, ஆனா நீங்க ஒரு மாதிரி கம்பைலேஷனோட கேக்குறீங்க. சோ அப்ப எங்களால இப்போதைக்கு கொடுக்க முடியாத ரீசன் என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் செக்ஷன் 7 clause 9 பிரகாரம் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஷல் ஆர்டினரிலி பி ப்ரொவைடட். ஆர்டினரியா நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கேக்குறீங்கன்னா நாங்க அதை ப்ரொவைட் பண்ணுவோம், unless it would disappropriately divert the resources of the public authority. எங்களோட ரிசோர்சஸ், அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்குன்னு ஒரு ஹியூமன் கெப்பாசிட்டி இருக்கும், அவங்களுக்குன்னு சில வேலைகள் கொடுத்து வச்சிருப்பாங்க. எங்களோட வேலையை டைவர்ட் பண்ணாம இருக்கிற மாதிரியான ஆர்டிஐக்கு நாங்க பதில் தருவோம். ஒருவேளை நீங்க கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப பல்கா இருக்குங்கிற பட்சத்துல எங்களோட மக்கள்ல எங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ்ல இருந்து சில பேரை இந்த வேலைக்குன்னு மட்டும் அலோகேட் பண்ணணுமா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆர்டிஐ ஆக்ட் மூலியமா வருதுங்கிற பட்சத்துல நாங்க அதுக்கு தனியா என்ன பண்ண மாட்டோம், ரிப்ளை தர மாட்டோம். ஸோ அதுதான் சொல்றாங்க, unless it would disappropriately divert the resources of the public authority or would be detrimental to the safety and preservation of the record in question. ஸோ அவங்க வந்துட்டு கோட் பண்ற செக்ஷன் 7 clause 9 கோட் பண்ணி இந்த விஷயம் எல்லாம் சொல்றாங்க. அப்ப எங்களோட டிஸ்அப்ராப்ரியேட்டை நாங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், இந்த ரிசோர்சஸ் எடுக்கணுங்கிறதுக்காகவே நாங்க சில அபிஷியல்ஸ் அப்பாயிண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப அவங்களுக்கு நான் அலோகேட் பண்ணிருக்கக்கூடிய வேலையை அவங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால நாங்க உங்களுக்கு இதை பத்தி இன்ஃபர்மேஷன் தரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததா இருக்கட்டும், இல்ல சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனா இருக்கட்டும், நீங்க ஆர்டிஏ ஆக்டை எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் வித் ஹெல்ப் பண்ண முடியாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு அதை கொடுத்துட்டாங்க, இல்ல எங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல வேணாம் வேற ஃபார்மேட்ல கொடுங்கன்னு கேட்கும் போது நீங்க டினை பண்ணலாம். ஆல் டுகெதர் நீங்க இந்த மாதிரி டினை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் ஃபர்ஸ்ட் இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்றது இட் இஸ் மிஸ்யூசிங் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை தாண்டி வேற எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் பத்தி பேசியிருக்காங்க. சரி, இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் நம்பர் 19ல ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கடியில ஒரு சிட்டிசனுக்கு தே ஹாவ் த ரைட் டு நோ their information. So it is a fundamental right மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்க்கு அப்புறம் தான் இது வந்திருக்கும். அப்ப ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்துட்டு ஒரு ஆக்ட் மூலியமா கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா சில செக்டார்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி ரிலேட்டட் செக்டார், ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸை நாங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு அடியில் அதுக்கு பதில் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா ரீசெண்டா வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல கூட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா he is holding the public office and அவர் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் மேலேயும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் படி என்னென்ன பண்றாருங்கிறத தெரிஞ்சுக்கலாங்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கும். அப்ப ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிய பத்தி இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது, ஒரு மக்கள் ஒரு இன்ஃபார்ம்டு சொசைட்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. சரியா? சோ இதுல ஒரு பர்டிகுலர் செக்ஷன் இருக்கு, ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றது. ஏன் இதோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு அடியில நாங்க தரவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன் பப்ளிக் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டும் பிரைம் மினிஸ்டரோட நேஷனல் ரிலீஃப் ஃபண்டும் அண்டர் ஆர்டிஏ ஆக்ட் வரமாட்டேங்குது
மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது ஒரு பப்ளிக் ஆர்கனைசேஷனே கிடையாது, ஒரு பப்ளிக் ஃபண்ட் கிடையாது, கவர்மெண்டோட ஃபண்ட் கிடையாது. இது ஒரு வாலண்டரியா ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட் தரப்புல வைக்கக்கூடிய ஒரு வாதமா இருந்துட்டு இருக்கு. சரி, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட்னா என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ரெண்டுமே என்னதான் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபண்ட். ஃபண்டுனா என்னங்க? ஃபண்டுனா வந்துட்டு நிறைய பேரு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா கொடுத்து ஒரு பெரிய அமௌண்ட் கிரியேட் ஆகுதுல, அதுதான் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறமாட்டி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டெடிகேட்டடா ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஒரு மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ், நாட் ஒன்லி கோவிட் சிச்சுவேஷன், இது மாதிரி ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியோ இல்ல டிஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷனோ வருதுங்கிற பட்சத்துல யார் யாரெல்லாம் இதனால பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ரிலீஃப் கொடுக்கணும். அப்ப ரிலீஃப் கொடுக்கறதுக்கு நமக்கு காசு வேணும். அந்த காசை நாங்க எதுல இருந்து எடுத்துப்போம்னா பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட்ல இருந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபார்ம் பண்ணும் போது இத பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டா தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஆக்ட் போட்டோ கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணியோ எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் அன் ஆக்ட். ஸோ ஒரு ட்ரஸ்டா கிரியேட் பண்ணி இதுக்கு பிரைம் மினிஸ்டர் சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்றாங்க மார்ச் மாசத்துல. இதோட அப்ஜெக்டிவ் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். எமர்ஜென்சி, கெலாமிட்டி, டிஸ்ட்ரெஸ், அது நேச்சுரல் டிசாஸ்டரா இருக்கட்டும் இல்ல மேன்மேட் டிசாஸ்டரா இருக்கட்டும், இல்ல இதை தாண்டி பார்மசூட்டிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணும், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுனாலும் இதுல இருந்து காசு எடுத்துக்கலாம். இந்த பினான்சியல் அசிஸ்டன்ஸ் ரெண்டர் பண்றதுக்கு இதுல இருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா அது யாரோட அப்ரூவலோட தான் பணம் எடுக்க முடியும்னா the போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸோட அப்ரூவலோட தான் இதுல இருந்து பணம் எடுக்க முடியும். அப்ப யார் யாரெல்லாம் இந்த ட்ரஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, the ex officio chairman, ex officioங்கிற வார்த்தை வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் is the ex officio chairman of Rajya Sabha, prime minister is the ex officio chairman of Niti Aayog அப்படின்லாம் இருக்கும். எக்ஸ் அஃபிஷியோங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அவங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தா டைரக்டா அவங்க இதுக்கு இந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கு இவங்க தான் சேர்பர்சன். இவங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தா இவங்க டைரக்டா நிதி ஆயோக்கு சேர்பர்சன். அவங்க அந்த பொசிஷன் வச்சிருந்தாலே இவங்க இதெல்லாம் ஹெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர் இஸ் தி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட். இதை தாண்டி வேற யார் யாரெல்லாம் இந்த ட்ரஸ்ட்ல இருப்பாங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ், ஹோம் அஃபேர்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே எக்ஸ் அஃபிஷியோ ட்ரஸ்டீஸ் ஆஃப் த ஃபண்ட். அப்ப கண்டிப்பா அடுத்த டைம் ஸ்கேல்ல அடுத்த எலெக்ஷன்ஸ் வந்துட்டு புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்து அப்போதைக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் இருந்தா கூட அப்போதைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாம் இந்த ட்ரஸ்ட்ல மெம்பர்ஸா இருப்பாங்க. இதை தாண்டி சேர்பர்சன், அதாவது பிரைம் மினிஸ்டர் 3 பேரை ட்ரஸ்டியா இதுல நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனா இந்த 3 பேரும் they have to have eminent knowledge in the field of research, health, science, social work, law, public administration and philanthropyல இருக்கணும். மத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் பண்ணணும். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இதுக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பிளஸ் இதுக்கு வரக்கூடிய காசை மக்களும் ஆர்கனைசேஷன்ஸும் கொடுக்கறது மட்டும்தானே ஒழிய பட்ஜெட் அலோகேஷன்ஸ்ல இருந்து இதுக்கு எந்த விதமான பணமும் வரப்போறது கிடையாது. இதுல யாராச்சும் ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நீங்களே வந்துட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ நீங்க ஏற்கனவே ஒரு 10 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க 10 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா நீங்க டாக்ஸ் ஃப்ரேம்வொர்க்குள்ள இருக்கீங்க. அப்ப நீங்க அதுல 1 லட்சம் ரூபாயை நான் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்காக கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட அந்த பர்டிகுலர் 1 லேக்குக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. சோ இது 100% எக்ஸம்ஷன் அண்டர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961. பிளஸ் இத வந்துட்டு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆகும் ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்கலாம். ஒரு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கார்பரேட் கம்பெனி வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களால ஏதோ ஒரு என்விரான்மெண்டல் டேமேஜ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கும். அப்ப இந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்பரேட்ஸ் வந்துட்டு தனக்கு சோஷியலா சில ரெஸ்பான்சிபிள் இருக்கு, எஜுகேஷன்ஸ்க்காக அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம், என்விரான்மெண்ட்காக கான்ட்ரிபியூட் பண்ணலாங்கிற மாதிரி. அப்ப இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்காக நாங்க கான்ட்ரிபியூட் பண்றோம் ஒரு அமௌண்ட் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அத நாங்க கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. பிளஸ் யாரெல்லாம் ஃபாரின் டொனேஷன்ஸ் பண்றாங்களோ அவங்க தனியா ஒரு அக்கௌண்ட்ல
பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இனிஷியலா இந்த பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்கணும். இப்போதைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுங்கிறது ஆரம்பத்துல இருந்தே ஃபாரின் டொனேஷன்ஸ் வாங்குறாங்க. ஆனா நம்ம அடுத்ததா பார்க்க போற பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இனிஷியலா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடையாது, கம்ப்ளீட்டா டொமஸ்டிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். ஆனா 2011க்கு அப்புறம் தான் அதை ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸா இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. ஆஸ் பர் கவர்மெண்ட் டேட்டா 27th மார்ச்ல இருந்து 31st மார்ச் 2020க்குள்ள கிட்டத்தட்ட 3076.62 crores வந்துட்டு கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்கு அடியில. The next one which we'll speak about is Prime Minister's National Relief Fund. சரி, எதுக்காக இந்த கேர் ஃபண்ட் அப்படிங்கறது ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க? ஏற்கனவே நமக்கு நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கே அப்படிங்கறதுல இனிஷியலா இந்த பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணதுக்கான ரீசனே வேற. இது எப்ப கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னா 1948ல அப்போதைய பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு ஒரு பப்ளிக் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஏன்னா நம்ம கிட்ட அப்போதைக்கு எக்கனாமி வாஸ் நாட் குட். அப்ப நம்ம வந்துட்டு யார் யாரெல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு டிஸ்பிளேஸ் ஆகி வந்திருக்காங்களோ அவங்களுக்கு சில ரிஃபார்மேஷன்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு சில ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அதுக்கு மக்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், இதை அசஸ் பண்றதுக்குன்னு ஃபார்ம் பண்ணதுதான் பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட். ஆனா இப்போதைக்கு அந்த பிரச்சனை கிடையாதுங்கிறதுனால இது அதுக்கப்புறமாட்டி எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இம்மீடியட்டா ஃபிளட், சைக்ளோன், எர்த்குவேக் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய டேமேஜஸ்க்கு கொடுக்க வேண்டிய ரிலீஃப்கா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ் ரியாட்ஸ் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு கொடுக்க வேண்டிய காசா இருக்கட்டும், எல்லாமே எதுல இருந்து தான் வரும்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து தான் வரும். இதை தாண்டி சில மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஹார்ட் சர்ஜரிஸ், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், கேன்சர் ட்ரீட்மெண்ட் இது எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அகெயின் இது வந்துட்டு எப்படி பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் படி வாலண்டரி பேசிஸோ அதே மாதிரி இதுவும் வாலண்டரி பேசிஸ் தான். பட்ஜெட்டரி சப்போர்ட் கொடுக்கப்படாது. அதாவது பட்ஜெட் இது பண்ணும்போது இதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ண மாட்டாங்க. எப்படி பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்கு பிரைம் மினிஸ்டரோட சிக்னேச்சர் வேணுமோ அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து காசு எடுக்கணும்னாலும் அதுக்கும் பிரைம் மினிஸ்டரோட அப்ரூவல் தான் வேணும். அதே பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் எப்படி ஒரு பார்லிமெண்ட் ஆக்ட்னால ஃபார்ம் பண்ணப்படலையோ அதே மாதிரி திஸ் இஸ் நாட் ஆல்சோ ஃபார்ம்டு பை தி பார்லிமெண்ட். அப்ப கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான். சோ அப்ப இதுவும் என்னன்னு தான் சொல்றாங்க, பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் இஸ் அகெயின் அ டாக்ஸ் அண்டர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் அகெயின் எக்ஸம்ப்டட். இதுக்கு யாரு கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்களையும் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல இருந்து இன்கம் டாக்ஸ்ல இருந்து எக்ஸம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது. அப்ப சில பப்ளிக் செக்டார்ஸ் மட்டும் தான் நீங்க ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல போட்டு என்ன கணக்கு வழக்கு பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். when you take this பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு இதோட கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாங்க, உள்ள யாரு பணம் போடுறா, யாரு வெளியில எடுக்கிறா, கரெக்டானதுக்கு தான் எடுக்கிறாங்களா இல்ல ஏதாச்சும் கரப்ஷன்ஸ் மாதிரி நடக்குதா அப்படின்னு பாக்குறது ஒரு தேர்ட் பார்ட்டி தான் இதோட சோஷியல் ஆடிட்ட பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான கணக்கு வழக்கு நடக்குதுன்னு. அப்ப இந்தியாவோட கேக் இதை பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேக் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க இந்த பர்டிகுலர் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரையோ எதையுமே நாங்க கால்குலேட் பண்றது கிடையாது. ஏன் நாங்க கால்குலேட் பண்றது கிடையாதுன்னா இது கவர்மெண்டோட பணம் கிடையாது, டாக்ஸ் மூலியமா வாங்கின பணம் கிடையாது, வாலண்டியரா வாங்கின கான்ட்ரிபியூஷன்ஸ். நாங்க மக்களோட டாக்ஸ் மூலியமா வாங்கக்கூடிய கணக்கை மட்டும்தான் பார்ப்போம். பிளஸ் நாங்க பப்ளிக் அத்தாரிட்டியோடத மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அப்ப பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுக்கு ஒரு சோஷியல் ஆடிட் ஒன்னு இருக்கு, ஆனா அந்த தேர்ட் பார்ட்டி பண்றாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்கு யார் இந்த சோஷியல் ஆடிட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி நமக்கு இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் கொடுக்கப்படல.
நம்ம பார்க்க போற ஆர்டிகல் த காஸ்ட் ஆஃப் ஸ்டிஃப்லிங் வாய்ஸஸ். இந்த ஆர்டிகல் எதை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அபவுட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். நம்ம கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பத்தி நிறைய பேசியாச்சு. ஆனா இவங்க சில விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தான் இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல சில எத்திக்கல் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்றாங்க. எப்ப நம்ம பண்றது சரி தப்பு அப்படின்னு பண்ணிருக்க ஒரு விஷயம் வந்துட்டு சரியா தப்பா அப்படின்னு எப்ப யோசிக்க ஆரம்பிப்போம்னா எமோஷனலா இது ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி கிரியேட் பண்ணும் போதுதான் ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு இன்ஜுரி தான் இந்த ஆத்தருக்கு வந்துட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் ஆன் பிரசாத் பூஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கு. இவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனுங்க. இந்த ஜுடிஷியரிய வந்துட்டு இவர் வந்துட்டு ஸ்கேண்டலைஸ் பண்ற மாதிரி பேசியிருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜுடிஷியரிய அவர் தப்புன்னு பேசவே இல்லை. இதுல இருக்கக்கூடிய சில பப்ளிக் ஆபீசர்ஸ்ல இருக்கக்கூடிய பர்சன் செய்யக்கூடிய செய்கைகளை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு. அதுவுமே அவங்க கோர்ட்ல பேசின விஷயத்த பத்தி இல்ல, வேற விதமா வந்துட்டு சில கிரிட்டிசிசம் பண்ணியிருந்தாரு. ஆனா அல்டிமேட்டா இவர் சொல்லக்கூடியது ஜுடிஷியரி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கிரிட்டிசிசத்தை எவ்வளவுத்துக்கு எடுத்துக்கணும். ஜென்ரலா நம்ம பார்ப்போமே, யார் யாரெல்லாம் கிரிட்டிசிசத்தை வந்துட்டு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்கதான் வளரவே செஞ்சிருக்காங்க. அப்ப ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஜுடிஷியரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் நல்ல விதமா வளரணுங்கிற பட்சத்துல அந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கறத எவ்வளவுத்துக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு இன்ஸ்டிடியூஷன் வீக் ஆகுறதும் ஸ்ட்ராங் ஆறதும் அவங்க எடுத்துக்கக்கூடிய கிரிட்டிசிசத்தை பேஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் நல்ல விதமான ஒரு ரிஃபார்ம் வரணும் அப்படின்னா அதுல சில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்ள இருக்கக்கூடிய வாய்ஸஸ் தான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பர்டிகுலர் புக்கை கோட் பண்றாங்க. எக்ஸிட் வாய்ஸ் அண்ட் லாயலிட்டி அப்படிங்கறத கோட் பண்ணி ரெண்டு விஷயத்த பத்தி பேசுறாங்க. ஒண்ணு எக்ஸிட் வெளியில ஆகுறது, வெளியாகிறது, இன்னொன்னு வந்துட்டு வாய்ஸ் யாரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஒரு சொசைட்டில இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸிட்டும் இருக்கணும், வாய்ஸும் இருக்கணும். இது ரெண்டுமே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸிட் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல ஆல்டர்னேட்டிவ் சொல்றாங்க. அதாவது ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில வந்துட்டு உங்களுக்கு தேவையான பொருள் இல்ல அவங்க குவாலிட்டியா இல்ல அப்படின்னு நீங்க உடனே என்ன பண்ணிடுவீங்க, அடுத்த கடைக்கு போயிருவீங்க. இதே நீங்க வேலை பார்க்குற கம்பெனி உங்களுக்கு பிடிக்கலங்கிற பட்சத்துல நீங்க இன்னொரு கம்பெனிக்கு மாறிக்கலாம். உங்க வீடு பிடிக்கல, பக்கத்துல இருக்க நெய்பர் பிடிக்கலன்னா நீங்க இன்னொரு இதுக்கு மாறிக்கலாம். இததான் வெளியில போறது, எக்ஸிட் ஆகுறது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட், வாய்ஸ் எப்ப ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்துல வந்துட்டு இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி அப்படிங்கும் போது there will be abuses complaints வந்துட்டு ரைஸ் ஆகும். இல்ல ஒர்க்கர்ஸ் வந்துட்டு உள்ளேயே இருந்துட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா தன்னோட வாய்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு வாய்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்றாங்க தனக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிரா அப்படிங்கிற மாதிரி. அப்ப எக்ஸிட் ஆகுறதும் வாய்ஸும் வந்துட்டு ரெண்டுமே ஒரேடியா தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த எக்ஸிட் ஆப்ஷனே இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸே இல்ல அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட வாய்ஸஸ் வந்துட்டு சில நேரம் கேட்காம போயிடும். ஒருவேளை எக்ஸிட் ஆறதுக்கு வாய்ஸஸ் இல்ல அப்படிங்கிற எக்ஸிட் ஆறது ஈஸியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ரொம்ப பெருசா வாய்ஸே ரைஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதுதான் இஷ்யூஸே. அப்ப என்ன மாதிரியான இஷ்யூ இவங்க பேசுறாங்க அப்படின்னா ரைட் ஃப்ரம் ஸ்டேட்ல இருந்து ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல வாய்ஸ் ரைஸ் பண்றது ஸ்டேட்டா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாருமே ஒரே விதமா தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க சொல்லும் போது ஜுடிஷியல் தன்னோட இனிஷியேட்டிவ் மூலியமா, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் மூலியமா நிறைய ப்ராக்ரெசிவான டெசிஷன்ஸ் இந்த சொசைட்டிக்குள்ள நிறையவே கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கேம்ஸா இருக்கட்டும், மிட் டே மீல் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய ஸ்கேம்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு லெஜிஸ்லேச்சர் எப்படி பிஹேவ் பண்றாங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சட்டம் இயற்றவங்க கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் தான் பண்றாங்களா அப்படிங்கறத இவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரூல்ஸ்குள்ள தான் ஃபாலோ பண்றாரா அப்படிங்கறத பார்த்தும் அவங்க தான் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் அதோட டிக்னிட்டியா அவங்க குறைச்சதே கிடையாது. ஆனா டெமோக்ரஸி நல்லா இருக்கணும், அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம். அப்ப சில கிரிட்டிக்கல் வாய்ஸஸே பாத்தீங்க லெஜிஸ்லேச்சர்ல இவங்க கொண்டு வந்திருக்க கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் தப்பு, இதுக்கு அகேன்ஸ்டா நாங்க கேஸ் ரைஸ் பண்ணுவோங்கிறதே யார் யாரெல்லாம் வந்துட்டு சட்டசபையில உட்கார்ந்திருக்கோம் அவங்களே தான் பண்றாங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல இந்த இடத்துல இவங்க பண்ணக்கூடியது தப்புன்னு சில பேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல இருந்தா வெளியிலேயே கொண்டு வராங்க. அப்ப ஒரு ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் வாய்ஸே ரைஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜட்ஜஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட்
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலியமாவும், இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு கேஸ எடுத்து நடத்துறீங்க அப்படின்னா, அத ப்ராப்பரா எல்லா விதத்திலயும் இது வந்துட்டு ரைட்டா அப்படிங்கிற மாரியான டெசிஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். இது ஜட்ஜஸ் அப்படிங்கிறவங்களுக்கு புதுசு அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா, அவங்க என்ன மாரியான எமோஷன்ஸா இருக்கட்டும், ரொம்ப புரோக்கனா இருக்க பெர்சன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வெஞ்சன்ஸ் இருக்கக்கூடிய பெர்சன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அரகன்ட்டா இருக்கவங்கள ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாங்க. நான் வந்துட்டு ரொம்ப ரைட் அப்படின்னு பேசுறவங்கள ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனா, எத்தன பேர ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் ஜட்ஜஸ்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுக்குறதுக்கு முன்னாடி, அது எவ்வளோத்துக்கு நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப ஒரு வாய்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு ரைஸ் ஆகுது. தங்களோட ஜுடிஷியரி இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே அப்படிங்கும்போது, அந்த வாய்ஸுக்குன்னு சில பொட்டன்ஷியல் இருக்கு. அது ஏதோ ஒண்ண வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ வாய்ஸ் இஸ் ஹேவிங் த பொட்டன்ஷியல் டு ஸ்ட்ரென்தன் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஒருவேளை இன்ஸ்டிடியூஷன் தப்பா இருந்ததுன்னா, அதுக்குள்ள இருந்து தான் வாய்ஸ் ரைஸ் ஆகும். அப்ப அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன மாத்துறதுக்கும், அதுல இருக்கக்கூடிய என்விரான்மென்ட்ட மாத்தி அமைக்கிறதுக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. டெலிபரேட்டா சில இன்ஃபர்மேஷன்ஸ வந்துட்டு பூல் பண்ணி, இல்ல டிஃபரன்ஸஸ நெகோஷியேட் பண்ணி, நம்ம வந்துட்டு ஒரு கலெக்டிவான ஒரு டெசிஷனுக்கு தான் வரணும். ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல யாரோ ஒருத்தர் வந்துட்டு வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க அப்படிங்கிற இடத்துல, நீங்க இந்த மாரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரும்போது, யார் யாரெல்லாம் இத அந்த அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருந்துட்டு, யார் யாரெல்லாம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தப்ப வெளிக்கொண்டு வந்து அத மாத்தணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் போடக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஆன் திஸ் பர்ட்டிகுலர் ரிஃபர்மேஷன நீங்க டிஸ்என்கேஜ் பண்ற மாரி இருக்கு அப்படின்னு இந்த ஆத்தர் எழுதியிருக்காங்க. The next article that we'll speak is on Vic Holes. நெறைய இல்ல இதுல. இதுல எத பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் ஆஃப் நவ் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்னென்ன மாரியான ஸ்பீச் குடுத்திருந்தாரு அப்படிங்கிறத பத்தி தான் பேசியிருப்பாங்க. சோ நேத்துக்கே நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இவர் என்ன மாரியான ஸ்பீச் பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் கிரிட்டிசிசம் மாரி குடுத்திருக்காங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு ஒண்ணு நாங்க கொண்டு வந்து, டிஜிட்டலா நாங்க ஹெல்த் ஐடி ப்ரொவைட் பண்ண போறோம். எல்லா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸையும் லிங்க் பண்றதுக்கு. ஒரு ரெவல்யூஷன் மாரி அப்படின்னு பேசியிருந்திருப்பாரு. ஆனா, எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவிட் சிச்சுவேஷன் வந்து நெறைய ஹாஸ்பிட்டல் இல்லன்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ் இல்லன்னு சொல்றாங்க. ஃபெசிலிட்டீஸ் வந்துட்டு இப்ப ஈக்குவலன்ட்டா ப்ரொவைட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் ஸ்டேடியம் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், காலேஜஸ் கோவிட் ஹாஸ்பிட்டல்ஸா மாத்துறதா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய சேஞ்சஸ் இருக்கும்போது, அப்ப இதுலருந்து என்ன தெரியுது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேக் ஆகுது அப்படின்னு ஒண்ணு தெரியுது. அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் ஃபெசிலிட்டீஸே ரொம்ப லேகிங்ல இருக்கு. அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டீஸ் இல்லாம. அண்ட் செகண்ட் திங் ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இன்அடிக்குவேட்டா இருக்கு. திஸ் பர்ட்டிகுலர் இது வந்துட்டு ஏற்கனவே கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வேர்ல்ட் ஹெல்த் அதாவது நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ பத்தி சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு கண்ட்ரில 1000 பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு டாக்டர் இருக்கணும். அதாவது ரேஷியோ சொல்றாங்க. 1:1000 பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியால முக்காவாசி ஸ்டேட்ல எப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு பாருங்க. ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 43,788 பேருக்கு. பீகார்ல. When it comes to Uttar Pradesh, it is only one doctor for every 21,702. அப்ப ஒரு டாக்டர் இவ்ளோ பேர பார்க்கணும் அப்படின்னா, எவ்ளோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் கம்மியா இருக்கு. நமக்கு இப்போதைக்கு தேவை எது அப்படின்னு சொல்றாங்கன்னா, டிஜிட்டலைசேஷன்ங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா, நீங்க எத மறந்துடக்கூடாதுன்னா, இப்ப இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்துட்டு இன்அடிக்குவேட் ஹியூமன் ரிசோர்ஸ்னாலயும், இன்அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலயும் தான். பிளஸ் வேற எத பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நெறைய வந்துட்டு அ வேர்ல்டுல வந்துட்டு வெஸ்ட் ஏசியாவோட எப்படி இருக்கிறோம், ஏசியானோட எப்படி இருக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க நெறைய கண்ட்ரீஸோட பத்தி பேசியிருந்தீங்க. ஆனா, இதே சிச்சுவேஷன்ல தான் நீங்க ஆத்ம நிர்பார் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமையும் பத்தி பேசியிருந்தீங்க. அது வந்துட்டு நம்ம வாங்கக்கூடிய இம்போர்ட்ஸ சப்ஸ்டிடியூட் பண்ணி, இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன்னா நம்ம எவ்வளோத்த இறக்குமதி பண்றோமோ, அதுக்கு சப்ஸ்டிடியூட் நம்ம இங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்க வந்துட்டு அத ப்ரமோட் பண்றீங்க. ஆனா, அதே நேரத்துல நீங்க குளோபல் பார்ட்டிஷன பத்தியும் பேசுறீங்க. அப்ப வந்துட்டு இது ஒரு கயிறு மேல நடக்கிற மாரி தான். எந்த பக்கம் வேணாலும் விழலாம் அப்படிங்கிறது. பிளஸ் இந்த ஒரு ஆம்பிஷியஸான ஒரு கலெக்டிவிட்டி நீங்க என்ன மாரியான இது கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் ரிலையன்ஸ் இதெல்லாம் பத்தி பேசும்போது ஒரு இன்க்ளூசிவ்னஸ் கொண்டு வந்திருக்கணும். ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு பாப்புலேஷன் இப்போதைக்கு எத ரொம்ப ஜாஸ்தி எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, யாராச்சும் நமக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கிற மாரி இந்த பிரச்சனைய நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிறத பத்தி பேசாம, நெறைய விஷயம் வந்துட்டு கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ் கொண்டு வரப்போகுது, நாங்க என்ன கவர்மெண்ட்ல இதுவரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் போட்டிருக்கோங்கிறத பத்தி தான் நெறைய பேசியிருந்தீங்க. ஆனா வாட்
இஸ் நீடட் ஃபார் தி பிரசன்ட் பீப்புள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். நிறைய பேருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கு. இந்த எக்கனாமி எப்படி போகுது, நம்மளோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப கொஞ்சம் ஆம்பிஷியஸா உங்களோட கோல்ஸ் வந்துட்டு இந்த கம்யூனிட்டியை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி இருந்திருக்கணும். பிளஸ் நீங்க ப்ராக்ரஸ் பண்றீங்கன்னா இது எல்லாரையும் சேர்த்துட்டு ப்ராக்ரஸ் பண்ற மாதிரி இன்க்ளூசிவா இருக்கணும். ஒரு சந்தோஷம் அப்படின்னு வந்ததுன்னா அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணல அப்படின்னா அது சந்தோஷமே இல்ல அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. The next article that we'll speak about is Nagaland issue. So Nagaland அப்படின்னு geographical aspectsல பாத்தீங்க அப்படின்னா நாகாலாந்து அதோட ஈஸ்டர்ன் சைட்ல இட் இஸ் bordered by மியான்மர் அண்ட் நார்த்ல யூ ஹேவ் அருணாச்சல் பிரதேஷ், சவுத்ல யூ ஹேவ் மியான்மர் அண்ட் வெஸ்ட் சைட்ல யூ ஹேவ் அசாம். ஸோ நாகாலாந்து அப்படிங்கிறது லேண்ட் லாக்டு கண்ட்ரி. சரி, என்ன இஷ்யூ அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா நாகாலாந்துல நிறைய இன்சர்ஜென்சி இஷ்யூ இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. என்னது இது இன்சர்ஜென்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா வந்துட்டு ஆர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க இல்ல ரெபிலியன் மாதிரி இருக்கக்கூடியதை இன்சர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எப்பல இருந்து இது ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1826ல பிரிட்டிஷ் வந்துட்டு அஸ்ஸாம அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஸ்ஸாம் அப்படிங்கிறது அந்த காலத்துல நாகாலாந்துல இருந்து மேல கீழே இருக்கக்கூடிய மணிப்பூர், மிசோரம் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அஸ்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். ஆனா இந்த நாகா கம்யூனிட்டி அப்படிங்கிறவங்க ஒரு பர்டிகுலர் ட்ரைப் கிடையாது. நாகா அப்படிங்கிற ட்ரைப் மட்டும் கிடையாது. நிறைய பீப்புள் இந்த ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ட்ரைபல் பீப்புளை சேர்த்துதான் நாகா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு ட்ரைபுக்கு இடையிலயுமே நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அவங்களோட மொழி இன்னொருத்தருக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வே ஆஃப் லிவிங்கும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 1826ல அஸ்ஸாம வந்துட்டு பிரிட்டிஷ் அனெக்ஸ் பண்றாங்க. 1881ல என்ன பண்றாங்கன்னா நாகா ஹில்ஸையும் பிரிட்டிஷ் இந்தியாக்கு அடியில கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அப்போதைக்கு மக்கள் ரொம்ப பெருசா ரெசிஸ்ட் பண்ணவே இல்லை. ஆனா டீ கார்டன்ஸ் இந்த மாதிரி உள்ள வந்து லேண்ட் அக்வயரிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி 1918ல தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாகாஸ் வந்துட்டு ரெசிஸ்ட் பண்றாங்க. இல்ல நீங்க வந்துட்டு எங்களோட லேண்டோட கல்ச்சரை வந்துட்டு நீங்க மதிக்கணும், எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, நாங்க சிலது டாக்ஸேஷன் சிஸ்டம்னு வச்சிருக்கோம், நாங்க உங்க டாக்ஸேஷன் சிஸ்டம்குள்ள வர முடியாது, எங்களுக்குன்னு சில லேண்ட் ரைட்ஸ் இருக்கு, அது நீங்க சொல்ற மாதிரி மாத்த முடியாதுங்கிற மாதிரி நிறைய ரெசிஸ்டன்ஸ் வர ஆரம்பிக்குது அகேன்ஸ்ட் திஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் 1918. அதே சிச்சுவேஷன்ல அந்த இதுல தான் என்ன ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா நாகா கிளப் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணுவாங்க. 1929ல வந்துட்டு சைமன் கமிஷன் ரிப்போர்ட் கொண்டு வந்து என்ன மாதிரி டயார்கி சிஸ்டம் கொண்டு வரலாம். ஏன்னா சைமன் கமிஷனோட ரிப்போர்ட்டை தான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் எல்லாம் பேசி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு 1935 அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுல டயார்கி பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. சோ எங்களை இதுல இருந்து வெளியில விட்டுருங்க, எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ணுங்கிறத நாங்களே பாத்துக்கிறோம், நாங்களே செல்ஃப் டிட்டர்மைன், நாங்க தனியாவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி 1929ல சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துகிட்டே இருந்தது. சரி, ஓகே, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்களே உங்களை வந்துட்டு ஆட்சி செஞ்சுக்கோங்க, அதாவது நீங்க எங்க டொமைனுக்கு அடியில இருப்பீங்க, ஆனா சில இதுல உங்களை ஒதுக்கி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் மாதிரி வந்திருப்பாங்க இந்த நாகாஸோட. ஆனா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமாட்டி தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆயிருக்கும். அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாங்க தனியா ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாவே இருந்துக்கிறோம். எப்படி பாகிஸ்தான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டா இருக்குதோ அதே மாதிரி நாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட், நாங்க ஒரு தனி கண்ட்ரி மாதிரி இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி 1946ல நாகா நேஷனல் கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணுவாங்க. யாரு ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பீசோ அப்படிங்கிறவரு ஃபார்ம் பண்ணுவார். ஃபார்ம் பண்ணிட்டு என்ன சொல்லுவாருன்னா நாங்க இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி அப்படின்னு அவரே சொல்லிடுவாரு. நாகாலாந்து வந்துட்டு இட் காட் இண்டிபெண்டன்ஸ் ஆன் 14th August 1947 அப்படின்னு சொல்லிடுவார். நாங்க சாவரன் ஆன நாகா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன சாவரன் அப்படின்னா எங்களோட கம்ப்ளீட் எங்க மேல இருக்கக்கூடிய டெசிஷன்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் நாங்க மட்டுமே எடுப்போம். இன்டர்னல் டெசிஷன்ஸா இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் டெசிஷன்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாங்க தான் எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி நாங்க தான் சுப்ரீம் பவர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுவார். இதை டிக்ளேர் பண்ணது மட்டும் இல்லாம 1951ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெஃபரண்டம்னா மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, அதாவது இந்த நாகா கம்யூனிட்டிஸ்ல இருக்கக்கூடிய இல்ல அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஓட் போடுங்க, நம்ம தனி கண்ட்ரியா மாறிடலாமா இல்ல இந்தியாவோட இருக்கணுமா அப்படிங்கிற ஓட்டிங் ப்ராசஸ் நடந்த போது 99% ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க இண்டிபெண்டன்ட் நாகாலாந்து மாதிரி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப இந்த ஓட்டிங் ப்ராசஸ் எல்லாம் நடந்த கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் இதை கிராஷ் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணிருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட் இதை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப இந்தியன் கவர்மெண்ட் இதை ஃபோர்ஸ் வச்சு கம்ப்ளீட்டா ஸ்குவாஷ் பண்றாங்க அப்படிங்கிற நிலைமை வரும்போது பீசோ அவர் என்ன பண்றாருன்னா 2
2 ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்றாரு. ஒன்னு நாகா ஃபெடரல் கவர்மெண்ட், இன்னொன்னு நாகா ஃபெடரல் ஆர்மின்னு 2 இது பேரலலா ஒன்னு கவர்மெண்ட் ரன் பண்ற மாதிரி, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் ரன் பண்ணும், இவங்களும் பேரலலா கவர்மெண்ட் ரன் பண்ற மாதிரி பிளஸ் ஒரு ஆர்மியும் ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ இது எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியாது இந்தியா என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவங்க கம்ப்ளீட்டா இந்த இன்சர்ஜென்சியை கிராஷ் பண்ணணும்னு ஆர்மியை உள்ள இறக்கி பிளஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட போட்டுருவாங்க. அதாவது ஆர்மி எப்ப வேணாலும் நடமாடலாம், எந்த டெரிட்டரி வேணாலும் ஒரு கஸ்டடி மாதிரி எடுத்துக்கலாம், ஷூட்டிங் பண்றது, இந்த மாதிரியான நிறைய பவர்ஸ் இந்த ஆர்ம்டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்க்கு வந்துட்டு நிறைய இருக்கு, இந்த ஆர்ம்டு பர்சன்ஸ்க்கு. ஸோ இந்த ஆக்டை வந்துட்டு நாகாலாந்து மேல போட்டுறாங்க. ஸோ இதை போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இன்சர்ஜென்சி வயலன்ஸ், நாகாலாந்து இவங்களுக்கும் ரொம்ப பெருசா கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் நிறைய இது இருக்கவே இருக்காது. அதனாலதான் சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸையும் கான்ஸ்டியூஷன்ல நாகாலாந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்திருப்பாங்க. நிறைய ப்ரீஸ் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும், 9 பாயிண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்லாம் ஒண்ணு சைன் பண்ணுவாங்க. ஆனா எதுவுமே அது ரொம்ப பெருசா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்காது. 1975ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு இந்த நாகாலாந்து நேஷனலிஸ்ட் கவுன்சில்ல இருந்து ஒரு சர்டன் பர்டிகுலர் ரீடர்ஸோட என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்துட்டு மாடரேட்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு செக்ஷன் ஆஃப் தி பீப்புள் வந்துட்டு நாங்க இந்த மாதிரி இனிமே ஆயுதம் நாங்க எடுக்க போறது இல்ல, நாங்க ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி 1975ல ஷில்லாங் அக்ரிமெண்ட் ஒரு ஷில்லாங் அக்கார்ட் அப்படின்னு ஒண்ணு சைன் பண்றாங்க. இந்த ஷில்லாங் அக்கார்டை சைன் பண்ண உடனே இது வந்துட்டு மாடரேட்ஸ் யார் யாரெல்லாம் நாங்க ஆர்ம்ஸ் விட்டுறோம்னு சொல்றாங்களோ அவங்க சைன் பண்றாங்க. ஆனா இது வந்துட்டு இந்த நாகாலாந்துல சில இந்த குரூப்ல இருக்கக்கூடிய சில பேர் சைனால இருந்த டைம்ல சில பேர் மட்டும், அதாவது ஒன் பார்ட் ஆஃப் த குரூப் மட்டும் இந்த ஷில்லாங் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் 140 மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அக்கார்டை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து தனியா பிரிஞ்சு வந்து நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க தான் அதுக்கப்புறமாட்டி தங்களோட டிமாண்ட்ஸை முன்னிறுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எப்படி காங்கிரஸ்ல ஒரு ஸ்பிளிட் வந்ததோ அதே மாதிரி நாகாலாந்து சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து, நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்துலயும் 2 பிரிவினையா வந்துட்டு பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னு NSCN-IM இஷக் முய்வா அப்படிங்கிறவர் தான் இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, அதனால இட் இஸ் கால்ட் அஸ் ஐஎம். அதே மாதிரி நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து கப்லங் அப்படிங்கிறவர் ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, அதனால கே. இந்த மாதிரி 2 குரூப்பா பிரிஞ்சிருவாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இதுக்கு முன்னாடி இந்த நாகா நேஷனலிஸ்ட் கவுன்சிலும் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும், இந்த கப்லாங்கும் ஓரளவு ஃபேட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போதைக்கு யாரு வந்துட்டு பீஸ் ப்ராசஸா இருக்கட்டும் இல்ல மெஜாரிட்டி ஆஃப் தி நாகாஸை வந்துட்டு யாரு தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாகா சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து இசைக் மொய்வா தான் வந்துட்டு இப்போதைக்கு இவங்களை வந்துட்டு லீட் பண்றாங்க. சரி, என்னதான் இவங்களோட டிமாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இவ்வளவு நாள் பிரச்சனை பண்ணிட்டாங்க, என்னதான் இவங்களோட டிமாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we want a greater நாகாலிம், அதாவது தனியா ஒரு கண்ட்ரி ஃபார்ம் பண்ணும், நாகாலிம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நாகா அவங்க அந்த குரூப்பை சேர்ந்தவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களோட ஜுடிஷியரி ப்ராசஸ் படி அவங்க தண்டனை கொடுக்கணும்னா அதுல நாகாஸ் யாராச்சும் ஜுடிஷியல் அபிஷியலா இருக்கணுங்கிறதா இருக்கட்டும், இல்ல லேண்ட் ரைட்ஸ் வந்துட்டு எங்களை கேட்காம டைவர்சிஃபை பண்ணக்கூடாது, கஸ்டம்னரி லாஸ்ல பார்லிமெண்ட் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தா கூட நாகாலாந்துல இது அப்ளிகபிள் ஆகாதுங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸோட தான் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சோ அதுதான் நாகாலிம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க நாகாலிம் கேட்கும் போது பாருங்க, நாகாலாந்து அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஞ்சமா தான், ஆனா இவங்க நாகாலிம் அப்படின்னு கேட்கறது அருணாச்சல் பிரதேஷ்ல கொஞ்சம், அசாம்ல கொஞ்சம், மணிப்பூர்ல கொஞ்சம், பிளஸ் இது பத்தாததுக்குன்னு மியான்மர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க எல்லாம் நாகாஸ் இருக்காங்க, இவங்களும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்களோட டிமாண்டே என்னன்னா, யார் யாரெல்லாம் நாகாஸ் இந்த ஏரியா ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்களோ இவங்க எல்லாரையும் சேர்த்து நாங்க கிரேட்டர் நாகாலிம்னு ஒரு கண்ட்ரி ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கறதுதான், தனியா நாங்க இருக்கிறோம். இததான் 1964ல சொல்லியிருப்பாங்க, 1970, 1994, 2003 அண்ட் 2015 இததான் சொல்லியிருந்திருப்பாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமாடிதான் 2015ல RN ரவி அப்படிங்கிறவர் தான் இன்ட்ராகுலரா போயிருந்திருப்பார். யார் இந்த இன்ட்ராகுலர்னா, யாரு போய் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறாங்களோ இவர் அப்போதைக்கு வந்துட்டு நாகாலாண்டோட கவர்னரா இருந்திருக்க மாட்டார். இவரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி முன்னிலையில நாகாஸோட பீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு சைன்
பண்ணுவாங்க. இந்த பீஸ் அக்ரிமெண்ட்ல என்ன சைன் பண்ணாங்கங்கிறத பத்தி இதுவரைக்கும் இன்ஃபர்மேஷன் வெளியில வந்ததே கிடையாது. ஆனா நாகாலாந்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்காக ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்கங்கிறதா இது வரைக்கும் தெரியும். இப்போதைக்கு இவங்க வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் என்ன, அதாவது NSCN IM வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் என்னன்னா, இந்த டிராஃப்ட் அக்ரிமெண்ட்ல சில விஷயங்களை வந்துட்டு R.N. ரவி வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு எங்களை மீறி சில நாகா நேஷனல் பொலிட்டிக்கல் குரூப்ஸோட டச் வச்சுட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க்கையே கம்ப்ளீட்டா மாத்திரமா இருக்காது. ஒரிஜினல் ஃப்ரேம் ஒர்க்கையே இவர் என்ன பண்ணவே இல்லை அப்படின்னா ரிலீஸ் பண்ணவும் இல்லை. சோ ஒரிஜினல் ஃப்ரேம் ஒர்க்ல என்ன இருக்குங்கிறத நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து IM ரிலீஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2015ல ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு போட்டிருந்தோம் சென்ட்ரல் கவர்மெண்டோட. அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, we will share the sovereign power. சோ சாவரன் பவரையும் நாங்க என்ன பண்ணிக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். அதாவது சில இதுல நீங்க முக்காவாசி இதுல நாங்க அப்படிங்கிற மாதிரி ஷேரிங் ஆஃப் தி சாவரன் பவர். அண்ட் பிளஸ் நாங்க வந்துட்டு ஒரு இன்க்ளூசிவான ஒரு புது ரிலேஷன்ஷிப் கொண்டு வரோம், அதுல எல்லாருமே பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவரை வந்துட்டு நிறைய இடத்துல சேஞ்சஸ் பண்ணி நிறைய இடத்துல அக்ரிமெண்ட்ஸை மிஸ்லீட் பண்ற மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அப்ப இவரை ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு இப்போதைக்கு இவரால பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணுங்கிறத இப்போதைக்கு பேச முடியாது. அப்படிங்கிறதுனால பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருந்து ஒரு டீம் ஆஃப் பீப்புளை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த நாகா குரூப்ஸோட நீங்க பேச்சுவார்த்தை பண்ணுங்க, இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை நம்ம என்ன மாதிரி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல் இருந்தது. ஸோ இதுதான் என்னோட இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கான்கர் IAS and press the bell icon for further notifications. Thank you.